வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போல்ட்டோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து இருக்கு. போல்ட் ட்ரெயில் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு சின்ன இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் வியரபிள் பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் க்ரௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங்னு வரையில இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் வந்து கிடைக்கும். சிலிகான் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹1500 அண்ட் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி மெட்டல் வேரியண்ட்னா அது வந்து ₹1700. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் போல்ட்டோட வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிலே அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் வந்து பில் பண்ணியாச்சு. அண்ட் இப்படி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் இருக்குது. ஸோ வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சின்ன டூல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டூல் எதுக்குன்னா வாட்சில் இருக்க அந்த மெட்டல் பேண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யூசர் மேனுவல்லாம் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ யூசர் மேனுவல் தான் சார் இங்கே முன்னாடியே நம்ம வந்து எடுத்தாச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த வாட்சை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த வாட்சை வந்து செட்டப் பண்ணியாச்சு. வழக்கம் போல் இந்த வாட்சோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த வாட்சோட பாடி ரீஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான கர்வி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நல்லா ஒரு கர்வி டிசைன் கொடுத்துருக்கனால இந்த வாட்ச் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம வந்து ரிஸ்ட்டில் வியர் பண்ணுறதுக்கு போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைன் வைஸ் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதில் கொடுத்துருக்க அந்த க்ரௌண்ட் தான். ஸோ இதில் வந்து அந்த க்ரௌண்ட் இருக்கனால நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா வாட்சஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரௌண்ட் வந்து இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஃபங்க்ஷனலாக பெருசாக எதுலேயுமே பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. ஆனால் இதில் அப்படி வந்து கிடையாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் நமக்கு வந்து கீழே நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து காலிங் ஃபங்க்ஷன் இருக்கனால அதில் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ இங்கே சென்சர்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இருக்குது. அப்புறம் இதில் கொடுத்துருக்க அந்த மெட்டாலிக் ஸ்ட்ராப்புமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வேறு லெவலில் வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மெட்டாலிக் ஸ்ட்ராப் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து நார்மல் வேரியண்ட்டுமே வந்து வாங்கிக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து செல் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP68 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்கனால கண்டிப்பாக அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபான டிவைஸாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் கலர்னு வரையில் இந்த வாட்ச் டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து இந்த வாட்சோட டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வாட்சில் வந்து 2.01 இன்ச்க்கான ஒரு பெரிய 3D கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் AMOLED டிஸ்பிளே கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சோட ரெசல்யூஷன் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா 240x296 பிக்சல்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வாட்சோட பிரைட்னஸ்ன்னு வரையில் இதில் வந்து 600 நிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கனால இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பிரைட்டாக இருக்கும். அவுட்டோர் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே வந்து வராது. ஸோ ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த வாட்சில் இருக்குது நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அப்புறம் கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த வாட்சில் வந்து ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ரேஞ்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வரைக்குமே வந்து வந்துடும். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் வந்து காலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடியே பார்த்த மாதிரி அதனால இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா கால்ஸுமே வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஃபீச்சர் வந்து இருக்கும். இந்த வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து குவிக் டாகிள்ஸ் வந்து ஷோ ஆகும். அப்புறம் வந்து கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஷோ ஆகும். அப்புறம் நம்ம வந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா ஒரு சில ஆப்க்கான ஷார்ட்கட் கீஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா உங்களோட ஓன் ஃபேவரேட்ஸுமே நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா மெயின் மெனு வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆக்டிவிட்டி டேட்டா இருக்குது, ஸ்லீப் இருக்குது, ஹார்ட் ரேட் இருக்குது, ஃபோன் இருக்குது, ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ ஒர்க் அவுட்டில் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங் அது மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விம்மிங், கிளைம்பிங், டென்னிஸு, ஸோ போய்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமே ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 120+ ஸ்போர்ட்ஸ் மோட்க்கான சப்போர்ட் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் டேட்டா இருக்குது, பிளட் ப்ரெஷர், பிளட் ஆக்சிஜன், ஸ்ட்ரெஸ், வெதர், நோட்டிஃபிகேஷன், கேமரா, மியூசிக், மெடிடேஷன், அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓவராலா இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபீச்சர் ரிச்சா நல்லா சூப்பர்பா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வாட்சோட ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் இருக்கு, ஸ்லீப் இருக்கு, ஹார்ட் ரேட், பிபி, பிளட் ஆக்ஸிஜன், ஸ்ட்ரெஸ் அதெல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரன்னிங்க்கு வந்து செப்பரேட்டா இங்க ஒண்ணு குடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்ச்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா, நீங்க உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் வாட்ச் ஃபேஸுமே வந்து மேக் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. எந்தெந்த ஆப்லேருந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறது வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. அப்புறம் ஃபைண்ட் டிவைஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. அப்புறம் அலாரம் வந்து இருக்கு. அப்புறம் வேர்ல்டு கிளாக், அப்புறம் கேமராவோட ஷட்டர் வந்து இங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. அப்புறம் கார்ட்ன்னு ஏதோ ஒண்ணு குடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேவரைட் கான்டாக்ட்ஸ்ல மேக்ஸிமம் 8 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட்டா நீங்க வந்து வாட்ச்ல கால் பண்ணணும்னா, அந்த கான்டாக்ட்ஸ் வந்து கால் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதர்ல நம்ம வந்து டைம் ஃபார்மேட் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் யூனிட் சிஸ்டம் அது மாரி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்புறம் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா, நீங்க வந்து இங்க மேக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா நமக்கு வந்து வாட்சோட யூஐ மாரி வாட்சோட ஆப்புமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபீச்சர் ரிச்சா நல்லா சூப்பர்பா வந்து இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு கேட்டோம். ஸோ இந்த பிரைஸ்க்கு இந்த வாட்ச் வருதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வொர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே கம்ப்ளீட்டா சாலிடா வந்து குடுத்துருக்காங்க. இதோட டிசைனா இருக்கட்டும், அப்புறம் இதோட டிஸ்ப்ளேவா இருக்கட்டும், அப்புறம் இதோட காலிங் ஃபங்ஷனா இருக்கட்டும், அப்புறம் இதோட யூஐயா இருக்கட்டும், அப்புறம் ஆப்ல இருக்க யூஐ இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பர்பா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.